வெல்கம் டு எனர்ஜி டாக் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனில் 3 முக்கியமான வார்த்தைகளை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது வார்த்தை அவேர்னஸ், அதாவது சுய விழிப்பு. இரண்டாவது வார்த்தை ஃபோக்கஸ், அதாவது மைய குவிப்பு அல்லது ஒரு விஷயத்தை பற்றிய தெளிவு, அதை நோக்கி செல்வது. மூன்றாவது வார்த்தை வைப்ரேட். இந்த 3 வார்த்தைகளும் உங்களை ஒரு அபண்டன்ஸ், அதாவது ஒரு அபரிமிதம், செழிப்பு, சக்சஸ் இதை நோக்கி அழைத்து செல்லும். நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் அல்லது ஈர்ப்பு விதிங்கிறத பற்றி அறிமுகமானவராக இருந்தால் உங்களுக்கே தெரியும், எவ்வளவோ வார்த்தைகள் இருக்கும்போது இந்த 3 வார்த்தைகள், அதாவது அவேர்னஸ், சுய விழிப்பு, ஃபோக்கஸ், ஒரு விஷயத்தை நோக்கிய தெளிவு அல்லது மைய குவிப்பு, வைப்ரேட், இந்த வார்த்தைகளை எதற்கு தேர்ந்தெடுத்தது என்று நீங்கள் ஆலோசிக்கக்கூடும். இந்த வார்த்தைகள் எல்லாமே ஈர்ப்பு விதியை பற்றி நன்கு தெரிந்த அறிஞர்கள்டேருந்து எடுத்தது தான். வெறுமனே ஆஸ்க், பிலீவ், ரிசீவ்ங்கிற வார்த்தையில் லா ஆஃப் அட்ராக்ஷன் முடிகிறது இல்லை. லா ஆஃப் அட்ராக்ஷன் அதுக்குள்ளார நிறைய மைக்ரோ லேர்னிங், நுண் அறிவியல் இருக்குது. அவேர்னஸ்ங்கிற வார்த்தையை பார்க்கும்போது ஈர்ப்புவிதியை பற்றி விரிவான ஆராய்ச்சிகளை செய்த நேவில் கோடார்ட் 1905 1972 வாழ்ந்த ஒரு அறிஞர். இந்த அறிஞர் ஏறக்குறைய 70 to 80 ஆண்டுகளுக்கு முன்பே ஈர்ப்பு விதியை பகுத்து ஆராய்ந்தவர். நேவில் எப்போதும் சொல்கிற வாக்கியம் என்னன்னா, அஷ்யூம் த ஃபீலிங் ஆஃப் விஷ் ஃபுல்ஃபில்டு. இதோட மைக்ரோ லேர்னிங் என்னன்னா, வெறுமனே திங்க் பண்ணுறது மட்டும் இல்லை. நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி படிச்சுக்கிட்டோ அல்லது கற்றுக்கொண்டோ இருக்கிறவராக இருந்தீங்கன்னா, அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி சொல்லித்தரவங்க நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காட்சியை, அதாவது நீங்கள் எதிர்காலத்தில் அடைய போகிற ஒரு வெற்றியை அல்லது ஒரு சூழ்நிலையை பற்றி தொடர்ந்து நீங்கள் சிந்திக்கணும், அதாவது அதை ஒரு காட்சியாக உங்கள் மனதில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாக பார்த்தோம்னா உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப நடக்கிறதுக்கு லேட்டாக ஆணுச்சு. ஒரு சிறு காரியங்களை கூட உங்களால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது திங்க் பண்ணுறது மட்டும் இல்லை, ஃபீல் அண்ட் பிலீவ் ஃபார் அட்ராக்ட் அபண்டன்ஸ் த்ரூ ஃபீலிங்ஸ். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணி அதை பிலீவ் பண்ணி அது உங்கள் உடம்புல ஏற்படுத்துகிற அதிர்வுகளை உணர்ந்து பார்க்குறது தான் உண்மையான லா ஆஃப் அட்ராக்ஷனோட ப்ராக்டிஸ். இதுதான் உங்களுக்கு கொடுக்கறது ஒரு அவேர்னஸ். இந்த அவேர்னஸ் உங்களை எப்பொழுதும் விழிப்பாக வைத்திருந்து நீங்கள் நினைச்சிருக்கிற காரியத்தை அல்லது அடைய விரும்புகிற இலக்கை நோக்கி உங்களை தொடர்ந்து அழைச்சிக்கிட்டே போகும். நீங்கள் நினைக்கலாம், ஒரு நடக்காத விஷயத்தை பற்றி நடக்கும்னு நான் திங்க் பண்ணலாம், ஆனால் என்னால் அதை எப்படி ஒரு நடந்துட்டதா இல்லை நடந்துக்கிட்டு இருக்கிறதா நினச்சி அந்த ஃபீலிங்ஸை என் உடம்புல கொண்டு வர முடியும் அப்படின்னு. அதாவது அவ்வாறு முடியுமா, நம்மளால் அப்படி செய்ய முடியுமாங்கிற சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். உண்மைதான், நடக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு பெருசாக அச்சீவ் பண்ண முடியாதுங்கிற விஷயத்த நீங்கள் நினச்சி அந்த இலக்கை நோக்கி நடை போட்டு கொண்டு இருக்கிறப்ப நீங்கள் அது நடந்துட்டா நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஆனாலும் அதை நிஜமாகவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கு நிறைய டெக்னிக்ஸை பெரிய பெரிய அறிஞர்கள், நியூராலஜிஸ்ட், நியூரோ சைக்காலஜிஸ்ட், இவங்கெல்லாம் அதாவது நரம்பியல், நரம்பு மன உளவியல் அறிஞர்கள் அதை பற்றி நமக்கு நிறைய எடுத்து அந்த டெக்னிக்கை சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தொடர்ந்து பல்வேறு யுக்திகளை கையாண்டு உங்கள் மனம் அப்படிங்கிற ஒரு மிருகத்தை கட்டுக்குள்ள கொண்டாடணும். அதுக்கு பேர் தான் பிரிங் த அனிமல் டவுன். உங்கள் மனம்ங்கிற ஒரு மாபெரும் கட்டுப்படாத ஒரு மிருகத்தை கட்டுப்படுத்தி அதை அமைதிப்படுத்தி உங்களோட எண்ணங்களுக்கும் உங்களோட ஃபீலிங்ஸுக்கும் தகுந்தாப்புல நீங்கள் எப்போ நடத்த ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுது லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்கள் ரொம்ப பக்கத்தில் இருந்து தொட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாமே ரொம்ப சக்ஸஸாக நிறைவேறும். ஆனாலும் அதை சக்ஸஸாக நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் உங்கள் மனதை ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் கையாள கற்றுக்கணும். என்னன்னா, இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா,
உங்கள் மனதை முதலில் கட்டுப்படுத்தி உங்கள் கைக்குள்ளே கொண்டாடுறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு ஃபர்ஸ்ட் டெக்னிக். அதாவது நீங்கள் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருந்து கொண்டோ இல்லது நீங்கள் நடக்க முடியாது அல்லது நடக்காது என்று சந்தேகப்படுற விஷயத்தை நினைத்து கொண்டோ அல்லது இது நடக்குமா நடக்காதாங்கிற பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் பேசுகிறவர்கள் மத்தியில் நீங்கள் இருந்து கொண்டோ இதை ப்ராக்டிஸ் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நீங்கள் நினைச்ச இலக்கை அடைய முடியாது என்பதுதான் நிஜம். ஆனாலும் தொடர்ந்து பயிற்சி பண்ணுறவர்களால், தன்னை நம்புகிறவர்களால், தன்னால் முடியும் என்று நினைக்கிறவர்களால், தன்னை பற்றி சுற்றியிலிருந்து வருகிற எதிர்மறையான வார்த்தைகளையும் டிமோட்டிவேட்டிவான வார்த்தைகளையும் ஒதுக்கி தள்ளுகிறவர்களால் இதை நிச்சயமாக நடத்தி காட்ட முடியும். ஸோ இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் சரியாக சொல்லணும்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கை அப்ளை பண்ணுறதுங்கிறது வெறும் திங்க் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை அடைஞ்சிட்டோங்கிற ஃபீலிங்கை நம்ம மனசில் உண்டாக்குறது. அதாவது நீங்கள் மனதுக்குள்ளே ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதை உண்மையாக அனுபவிக்கும் உணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்பில் உண்டாக்கணும். அதை ஃபீல் பண்ணணும். மனது ஃபீல் பண்ணினாலும் அதை அனுபவிக்கிறது உடம்பு தான். அதாவது மனதோட ஃபீலிங்ஸு ஒரு உடம்பில் எப்போ பார்த்தாலும் ஒரு விதமான வைப்ரேஷன்ஸ், ஒரு அதிர்வுகளை உங்கள் உடம்பில் உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். இதே நீங்கள் இன்னும் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2 விதமான சம்பவங்களை கையில் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் சோகமாக இருக்கும்போதோ இல்லது சோகமாக முற்காலத்தில் இருந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நினச்சி பார்த்தீங்கன்னா, அது கண்ணீர், அழுகை அல்லது மனதிற்குள்ளான ஒரு சங்கடங்கள் அதை ஏற்படுத்தும். அந்த சங்கடங்கள் உங்கள் உடம்பில் ஒரு நடுக்கத்தையும், ஒரு அதிர்வுகளையும், ஒரு சோர்வையும், ஒரு எரிச்சலையும் உண்டாக்கும். இதே சமயத்தில் நீங்கள் ஒரு இளைஞராக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு காதலர் பக்கத்தில் இருக்கும்போது உங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷமான மனசு உங்கள் உடம்பில் ஒரு விதமான எலக்ட்ரிஃபையிங் சிக்னல்ஸை உங்கள் உடம்பில் உண்டாக்கும். ஒரு மின்சார அதிர்வுகளை உண்டாக்கும். உண்மையிலேயே அந்த ஃபீலிங் உங்களுக்கு ரொம்பவே குட்டாக இருக்கும். இந்த 2 வைப்ரேஷன்ஸை உங்கள் பாடி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுது, உணருது. ஆனாலும் அதை உங்கள் மனசு நினைக்குது. அப்புறம் அந்த உணர்வுகள் உங்கள் உடம்பில் வெளிப்படுது. இதுதான் உடம்பில் நம்மளோட ஒரு ஃபீலிங்ஸை உண்டாக்குறதுக்கான டெக்னிக். இதே நீங்கள் செயற்கையாக ஒரு காட்சியை பற்றி நீங்கள் நினச்சி, ஒரு வெற்றியை அடைய போகிறத பற்றி நீங்கள் நினச்சி, இல்லைன்னா ஒரு போட்டியில் ஒரு விளையாட்டில் நீங்கள் ஜெயிக்க நினச்சிருந்தீங்கன்னா, அந்த விளையாட்டு கோப்பையை வாங்குவது மாதிரி ஒரு காட்சியை உங்கள் மனதில் நினைச்சு, இல்லை நீங்கள் ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்து அதை சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அது சக்ஸஸ் ஆகிட்டதான காட்சியை உங்கள் மனதில் கொண்டாந்து அதை உங்கள் உடம்பில் ஏற்படுத்துகிற ஃபீலிங்ஸுக்கான அதிர்வுகளை ஏற்படுத்த முயற்சி பண்ணணும். இது முற்றிலும் தேர்ந்தவர்களால் தான் செய்ய முடியும். அப்படின்னாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் அதை பயிற்சி பண்ணி தொடர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்கள் மைண்டும் ஃபீலிங்ஸும் பாடியோட வைப்ரேஷன்ஸும் உங்கள் கண்ட்ரோலில் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்கில் வந்துடுச்சுன்னா, நீங்கள் ஆசைப்படுற விஷயம் அல்லது நீங்கள் அச்சீவ் பண்ண நினைக்கிற காரியம் உங்கள் முன்னாடி வந்து தன்னை வெளிப்படுத்திக்க ஆரம்பிக்கும். ஆனாலும் அது சடனாக நடந்துடாது. அதுக்கான படிகள், அதுக்கான சிக்னல்ஸ், சமிஞ்சைகள் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் பண வசதியை அடைய விரும்புகிறீங்க. எல்லாருமே ஃபைனான்ஷியலாக ஒரு சக்ஸஸுக்கு போகணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அப்படி நீங்கள் ஒரு பண வசதியை அடையணும்னு நீங்கள் விரும்பினா, உங்களிடம் இருக்கிற பண பற்றாக்குறையை பற்றி நினைக்காம, எரிச்சல் அடையாமல், அந்த அதிர்வுகளை உங்கள் உடம்பில் கொண்டு வராமல், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களுடைய நிறைகளை நீங்கள் திங்க் பண்ணணும். நீங்கள் எவ்வளவோ ஒரு ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து ஒரு படியாவது மேலே வந்த ஒரு மனிதர் தான் இந்த மாதிரியான காணொளிகளையும் இந்த மாதிரியான வீடியோக்களையும் தேடி பார்த்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு இந்த மாதிரியான தேடல் இருக்கும். இருப்பு விதி மாதிரி தேடல் உள்ள மனிதர்கள் எல்லாருமே உள்ளுக்குள்ள நல்ல எனர்ஜி உள்ள மனிதர்களாகத்தான் இருப்பீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில நிலைகளில் நீங்கள் மேலே வந்து இருப்பீங்க. அதாவது ஒரு சிறு படிகளாவது நீங்கள் மேலே வந்து இருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் இந்த முன்னேற்றத்தை மெச்சிக்காமல்
இப்போ இருக்கிற நிலைமையை பற்றி அல்லது இப்போ இருக்கிற கஷ்டங்களை பற்றி கொஞ்சம் சலிப்பாக இருப்பீங்க. இப்போ உங்கள்கிட்ட சலிப்பு அதிகமாகவும் சக்ஸஸ் ஃபீல் குறைவாகவும் இருக்கும். இது உங்களோட உடலின் வைப்ரேஷன்ஸை மாற்றும். இப்போ அதனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் சவால்கள், அதாவது சேலஞ்சஸ் அல்லது தடைகளை சந்திப்பீங்க. இது இன்னமும் அதிகமான சலிப்பை உங்கள் மனதில் உண்டாக்கி நீங்கள் மறுபடி சேலஞ்சஸை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு 70% சலிப்பு உள்ள மனிதராகவும் உங்களிடம் உள்ள பண பற்றாக்குறை நெருக்கடிகளை அதிகம் சிந்திக்கிற மனிதராகவும் இருப்பீங்க. அதனால் கஷ்டங்கள் தொடர்ந்து உங்களை நோக்கி வரும். அதாவது நீங்கள் கஷ்டங்களை தான் அட்ராக்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற உணர்வுகள் 70% சேலஞ்சஸ், நெருக்கடி, பண பற்றாக்குறை ஆகியவற்றை பற்றி சிந்திக்கிறதா இருக்கும். 30% தான் நீங்கள் பாசிட்டிவாக அல்லது நேர்மறையாக நம்பிக்கையோடு இருப்பீங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள், உங்கள்கிட்ட 70% நெகட்டிவ் இருக்குது, 30% பாசிட்டிவ் இருக்குது. எது உங்களை டாமினேட் பண்ணும்? உங்கள் பாடியில் எந்த வைப்ரேஷன்ஸை அது அதிகமாக உண்டாக்கும்? நிச்சயமாக அது கஷ்டமான, சோர்வான வைப்ரேஷன்ஸை தான் உண்டாக்கும். இந்த வைப்ரேஷன்ஸ் யூனிவர்ஸில் இருக்கிற வைப்ரேஷன்ஸில் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு திரும்பவும் ஒரு நெகட்டிவான, ஒரு சேலஞ்சான சூழ்நிலையை தான் கொண்டு வரும். ஓகே, இந்த இடத்துல தான் நமக்கு அவேர்னஸ், சுய விழிப்புங்கிற காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. சுய விழிப்பு அப்படிங்கிறது அவேர்னஸ். உங்களை பற்றி, உங்கள் எண்ணங்களை பற்றி, உங்கள் ஃபீலிங்ஸை பற்றி, அது உங்கள் உடம்புல ஏற்படுத்துகிற அதிர்வுகளை பற்றி தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது தான். நீங்கள் எப்பொழுதுமே மனதை ஒரு கூர்ந்து நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம், நம்ம என்ன திங்க் பண்ணுறோம், இந்த திங்கிங் நல்லதா கெட்டதா, இது நமக்கு சக்ஸஸ் தருமா தராதா, இது நம்ம அடைய இருக்கிற விஷயத்துக்கு நம்மளை அழைச்சி செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற திங்கிங்லாம் பண்ணாமல் தொடர்ந்து மனம் போன போக்கில் மனதை அப்படியே வெளியில் விட்டுருவீங்க. அது கோபம், சந்தேகம், எரிச்சல், பொறாமை, இந்த மாதிரியான எண்ணங்களால் உங்களை ஆட்டுப்படைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட மனதால் எதையுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி நகரவோ அதை தன்னை நோக்கி ஈர்க்கவோ முடியாது. அதனால் அவேர்னஸ் அப்படிங்கிறது உங்கள் மனதை தொடர்ந்து கவனிப்பது, உங்கள் ஃபீலிங்ஸ் தொடர்ந்து கவனிப்பது, உங்கள் உடல் அதிர்வுகளை தொடர்ந்து கவனிப்பது. இதுதான். இதை நீங்கள் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மனமும் உடலும், உடல் அதிர்வுகளும் ஒன்றிணைஞ்சு ரிசோனன்ஸ், ஒத்ததிர்வுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நிலைக்கு வந்து சேர்ந்துடும். அப்படிப்பட்ட நிலையை முற்றிலுமாக அடையினாலும் அதுக்கு பக்கத்தில் போகிற மனிதராலேயே ஒரு சில வெற்றிகளை ரொம்ப எளிதாக அடைஞ்சிட முடியும். இதில் முக்கியமானது என்னென்னா, நீங்கள் உங்கள் மனதையும் உடலையும் அதோட அதிர்வுகளையும் தொடர்ந்து எடை போட்டு பார்க்கறது தான். இந்த எடை போட்டு பார்க்கறதுனால நீங்கள் நெகட்டிவாக இருக்கிறீங்களா, பாசிட்டிவாக இருக்கிறீங்களா, உங்கள் பாடியோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, அதிர்வுகள் எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் அறிஞ்சிக்க முடியும். இப்படி அறிஞ்சிக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யலாம்? இப்போ ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது, ஒரு தவறான எண்ணம் அல்லனா ஒரு எரிச்சலான எண்ணம், ஒரு கோபம் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு செக் போஸ்ட்டை நீங்கள் போடலாம். இது நமக்கு தேவையில்லாதது, இது நமக்கு வெற்றியை தராது, நெகட்டிவ் ஃபீலிங்லேருந்து நம்ம ஒரு பாசிட்டிவான சக்ஸஸை அடைய முடியாது அப்படிங்கிறத லா ஆஃப் அட்ராக்ஷன் விதிகள் சொல்லுது. அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த போக்கில் செல்லாமல் நம்மளை நாம் மாற்றி சரியான வழிக்கு செலுத்தணும் அப்படிங்கிறது தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதுக்கு மருந்தாக நீங்கள் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அல்லது லோ ஃபீலிங்ஸ் அல்லது லேக் ஃபீலிங்ஸ், அதாவது எதிர்மறை எண்ணங்கள், தாழ்வு மனப்பான்மை எண்ணங்கள், பற்றாக்குறை எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வரும்போது உங்கள் மனதை கண்களை மூடி 3 முறை சேஞ்ச் 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 அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லும்போது உங்கள் மனதில் உறுதியாக இந்த எண்ணங்கள் நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு கட்டளையை அந்த மனதுக்கு நீங்கள் விடணும். மனம் போன போக்கில் உங்களை ஆட்டி படைக்காமல் மனத்தை நீங்கள் ஆட்டி படைக்கிற வித்தையை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். அப்போவும் உங்கள் மனம் கட்டுப்படலைன்னா உங்களோட திங்கிங்கையும் ஃபீலிங்ஸையும் ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு உற்சாகமான, ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நீங்கள்
நினச்சி பார்க்கணும். அது நீங்கள் ஒரு காதலரோடு இருந்ததாக இருக்கலாம், அல்லது உங்கள் குழந்தைகளோடு வெளியில் போனதாக இருக்கலாம், இல்லை உங்கள் மனைவியோட மகிழ்ச்சியாக இருந்ததாக இருக்கலாம், இல்லை உங்கள் நிறுவனத்தில் உங்களுக்கு கிடைத்த ஒரு பாராட்டாக இருக்கலாம், அல்லது உங்கள் நண்பர் உங்களை பற்றி புகழ்ந்து சொன்ன சில வார்த்தைகளாக இருக்கலாம். இதெல்லாம் உங்களோட ஃபீலிங்ஸ். இந்த எண்ணங்களை நீங்கள் அப்படியே அந்த நெகட்டிவ் எண்ணங்கள்லேருந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த நல்ல எண்ணங்களில் உள்ளே நுழைச்சி அங்கே ஒரு செக் போஸ்ட்டை போடணும். அந்த செக் போஸ்ட்டை போடும்போது அந்த வைப்ரேஷன்ஸும் உங்கள் மைண்டில் இருக்கிற ஃபீலிங்ஸும் எண்ணங்களும் அப்படியே மாறி உங்களை லைட்டாக ஷிஃப்ட் பண்ணும். அப்போ அந்த எண்ணங்கள் உங்கள்கிட்ட இருந்து விலகி போக ஆரம்பிக்கும். அதாவது எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் விலகி போக ஆரம்பிக்கும். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் விலகி போக போக உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் அவேர்னஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவேர்னஸ் அப்படிங்கிறது சுய விழிப்பு. உங்களை பற்றிய எண்ணங்களை, உங்கள் உள்ளுக்குள்ளார நடக்கிற எண்ணங்களை, உங்கள் மனதிலும் ஆழ்மனதிலும் ஏற்படும் மாற்றங்களை கண்டறிந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அவேர்னஸ். உங்கள் எண்ணங்களையும் உங்கள் மனதையும் கண்ட்ரோல் பண்ணி மேனிஃபெஸ்டேஷன், அதாவது நீங்கள் நினைத்த எண்ணங்களை அடைவதற்கான ஆற்றலை பெறுவது தான். தொடர்ந்து இணைந்திருங்கள். நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன், மைக்ரோ லேர்னிங்கை நம்ம கற்றுக்கலாம். தேங்க்யூ.